ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குயிக்காகவும் அருமையாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் ஹந்தி. இது எப்படி செய்யலாம்னு பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு மொதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். வாங்க இது எப்படி குயிக்காக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிடுவோம். நல்லா சூடானதும் அதில் வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததும் அதில் வந்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா குழஞ்சி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி, வெள்ளை பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்து இதே ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதே நல்லா ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வேக விடுவோம். இந்த மாதிரி கொதித்து பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா கட்டியாக வந்துச்சு பாருங்கள். இதில் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் இருந்தால் கழுவி உங்களுக்கு தேவையான அளவு பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். அந்த சிக்கன் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரைக்கும் வேக விடுவோம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் அந்த மாதிரி நல்லா அடித்து அதை சேர்த்துக்குங்க. தயிர் சேர்க்கும்போது நல்ல ஒரு க்ரீமியாகவும் நல்ல ஒரு லேசான புளிப்புத்தன்மையும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் லைட்டாக கொதிக்க விடுவோம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு க்ரீமியான ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட்டுறதுக்கு 4 ஸ்பூனு தேங்காவும் 5-6 பல் கேஷ்யூ நட்டும் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு திக்னஸும் நல்ல ஒரு க்ரீமியாகவும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம். தேங்காய் சேர்த்துக்கினா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். பாருங்கள், கொதித்து சூப்பராக வந்துருச்சு. நல்லா கெட்டியாக கொலன்னு சூப்பராக வந்துருக்குங்க. இதில் வந்து லேசாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கூடவே சிறிதளவு ஃப்ளேவருக்காண்டி பெப்பர் பொடி சேர்த்துக்குங்க. அடுத்து 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஹந்தி ரெடி ஆச்சுங்க. இது நார்த் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். இதே மாதிரி எல்லோரும் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி குயிக்கான வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.